So +2 students exercise 1.4ல first subdivision பார்க்கலாம். Solve by Grammar's rule. Grammar's rule வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கிராமர்ஸ் ரூல்ஸை பயன்படுத்தி இதை சால்வ் பண்ணணும். அதாவது எக்ஸு ஒய்யோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுதான். ஸோ இதில் கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனை நார்மலாக கொடுத்துருக்க ஈக்குவேஷனை அந்த +16 அப்படிங்கிறத நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், -16க்கு. இந்த -7 அப்படிங்கிறத ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சைடில் நான் எழுதியிருக்கேன் ரஃப் ஒர்க்குக்காக, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரஃப் ஒர்க் எழுதியிருக்கேன். பாருங்கள், 5x - 2y = -16 அந்த பக்கம் கொண்டு போனதுக்கப்புறம், அதேமாதிரி x + 3y = 7. ஸோ இதில் இருந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும்போது ஸோ 5 - 2 1 3 இது 1ன்னு போட்டிருந்தேன், அதனால் மாற்றிடுறேன். ஸோ -6 7. ஸோ இதுதான் நார்மலாக எழுதணும் இப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மில். ஸோ இதை டெல்லுன்னு எடுக்க போகிறோம். நம்ம டெல் = 5 - 2 1 3 கொடுத்துருக்கிறதா அப்படி என்ன எழுதுறீங்க, டெல் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த டெல்லுக்கு நம்ம நார்மலாக கண்டுபிடிக்கிற மாதிரி மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா 5 3s are 15 -1 2s are -2. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்கப்போ +2. ஸோ இதோட வேல்யூ வந்து 17 அப்படின்னு வரும். டெல்லோட வேல்யூ எவ்வளவு, 17. அதே மாதிரி கவனிங்க, டெல் எக்ஸ். ஸோ இந்த டெல் எக்ஸு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் டெல்லு. இதில் இந்த 5 1 இருக்குல்ல, இந்த எக்ஸை அப்படியே தூக்கிட்டு இதை தூக்கி இதில் போட்டுரும். அப்போ -6 7, இது அப்படி தான் இருக்கும், -2 3. ஸோ நல்லா கவனிங்க, 5 1 இதை எக்ஸை இதை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு இந்த -16 7 தூக்கி இங்கே போட்டுடணும். ஸோ அதான் டெல் எக்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் மாடுலஸ் எடுத்தீங்கன்னா 16 3s are -48 -7 2s are -14. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இப்போ +14 ஆயிரும். ஸோ = -34ன்னு வரும். ஸோ -34 இதோட வேல்யூ, டெல் எக்ஸ் வேல்யூ வந்து -34. அதே மாதிரி டெல் ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா பாருங்கள், இதே டெல்லு தான், டெல்லில் இது தான் ஒய். இதை வெளியே எடுத்துகிட்டு இதை தூக்கி போட்டுடணும். இது அப்படி தான் இருக்கும். 5 1 எந்த சேஞ்சு பண்ணலை. -2 3, ஏன்னா இதை எக்ஸு இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறீங்க. எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதை போட்டோம். இப்போ ஒய்க்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு இதை போட்டுடணும். ஸோ -16 7. ஸோ அப்போ போட்டிங்கன்னா 5 7s are 35 -16 ப்ளஸ் ஆயிரும். ஸோ = 51. ஸோ பை கிராமர் ரூல். இப்போ தான் நம்ம கிராமர் ரூல்னால் என்னன்னு எழுத போகிறோம். கிராமர் ரூல், எக்ஸ் வேணும் அப்படின்னா டெல் எக்ஸ் பை டெல், அதே மாதிரி ஒய் வேணும் அப்படின்னா டெல் ஒய் பை டெல். ஸோ அப்போ நமக்கு டெல் எக்ஸ் வேல்யூ தெரியும், எவ்வளவு, -34. டெல்லோட வேல்யூ 70, ஸோ -2 வரும். அதேமாதிரி ஒய் = இது எக்ஸோட வேல்யூ, ஒய் = டெல் ஒய் எவ்வளவு, 51 பை டெல்லோட வேல்யூ 17. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 3 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ -2, ஒய்யோட வேல்யூ 3. ஸோ நீங்கள் இதை தான் ஆன்சர். செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதில் எவ்வளவு, -2, இங்கே -2. ஒய்க்கு பதில் எவ்வளவு, 3. இப்போ 5 2s are -10ன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஒய் 2 3s are 6 -6. இப்போ -16. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ கரெக்ட். இப்படி தான் செக் பண்ணணும்.